மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் முன்னிலையில் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூற விரும்புகின்றேன். இறைவனுடைய தூதன் காபிரியல் மரியாளிடமும் அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த யோசப்பிடமும் சென்று கட்டளையிட்டார். அதாவது, பிறக்கப் போகும் குழந்தை மிகவும் விசேஷமானது. அது கடவுளுடைய பரிசுத்த ஆவியினால் மரியாளிடம் பிறக்க போகிறது. அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டது. அப்போது யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற நகரில் குடிமதிப்பு கணக்கு செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறக்கப்பட்டது. அதனால் மரியாளும் யோசப்பும் பெத்லஹேம் நகரில் தமது பெயரை பதிவு செய்வதற்காக சென்றனர். அங்கு தங்குவதற்கு இடம் இல்லாதபடியால் அவர்கள் மாட்டு தொழுவத்தில் தங்கினார். அதே நேரத்தில் மரியாளுக்கு வயிற்று வலி வந்து இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். குழந்தை மாட்டு தொழுவத்தில் பிறந்த செய்தியை கேட்ட இடையர்களும் யூதர்களும் அரசர்களும் தாவீதின் என்ற ஊரில் வந்து குழந்தையை வணங்கி பல பரிசு பொருட்களை வழங்கினார். இதுவே இயேசு பெருமானின் பிறப்பாகும். அத்தினத்தை நினைவு கூறும் முகமாக நாம் எல்லோரும் மார்கழி மாதம் 24ஆம் தேதி நத்தார் விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினம்தான் கிறிஸ்மஸ் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இக்கிறிஸ்மஸ் பண்டிகை விழாவை உலகம் முழுவதும் உலக மக்கள் மிகச்சிறப்பான நாளாக கொண்டாடி வருகின்றார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து அதனை அழகாக அலங்கரித்து பல மின் விளக்குகளை தொங்கவிட்டு வீடுகளில் ஒளித்துக் கொண்டிருக்கும் காட்சி எல்லோரினது மனதில் இன்பத்தென்றலை அள்ளி வழங்கும் நாளாக அமைகிறது. இத்தினத்தை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ள பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும், போட்டிகளை நடத்துவதும், பல விருந்தினரை வீட்டிற்கு அழைப்பதும், பட்டாசு கொளுத்துவதும், எல்லோரும் புதிய ஆடைகள் அணிந்து கோயிலுக்கு செல்வதும், பல இடங்களில் கிறிஸ்மஸ் பஜனை நடைபெறுவதும் வழக்கம். எனவே இவ்விழாவின் நோக்கம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லிணக்கமும் ஒற்றுமையும் உருவாக, ஒன்று சேர்ந்து உற்றார் உறவினர் அனைவரோடும் பிற சமயத்தவரோடும் இணைந்து இவ்விழாவை கொண்டாடி வருகின்றார்கள். இதுவே கிறிஸ்மஸின் சிறப்பம்சம் ஆகும். நன்றி.